So good evening students. Today we will see the current affairs analysis dated 4th and 5th August 2020. First news, draft defense protection and export promotion policy. So 2020 in the policy introduced பண்ணதுக்கான reason என்னன்னா so we have to create our economy to the self-reliant economy. So ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மேக் இன் இந்தியா திட்டத்தில் நிறைய ஊக்குதல் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது. அதே மாதிரி டிஃபென்ஸ்லையும் நம்ம லைக் இண்டிஜினியஸ்லி மேட் வெப்பன்ஸ் அதிகப்படுத்துறது. இப்போ எல்லா வெப்பன்ஸுமே சரி வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் யூஎஸ் ஆர் இஸ்ரேல் ஆர் ரஷ்யா. ஸோ அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக வி ஆர் கோயிங் ஃபார் இண்டிஜினியஸ்லி மேட், அதை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2025குள்ளாடி வி ஹாவ் டு கிரியேட் அ பேஸ், ப்ரொடக்ஷன் பேஸ் டர்ன் ஓவரில் 1,75,000 crore இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி லைக் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய 35,000 crore டார்கெட் வச்சுருக்காங்க. அது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், நேவலாக இருக்கட்டும், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், லைக் கன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அது எல்லாமே இந்தியாவில் உருவாக்குறதுக்கான ஸ்கீம் தான் இது. அண்ட் தென் எக்ஸ்போர்ட் டு தி லைக் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் புவர் கண்ட்ரிஸ். அப்புறம் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக அதை அதிகப்படுத்துகிறது. அதன் மூலமாக பேட்டன்ட் ரைட்ஸ் ஃபைல் பண்ணுறது, தட் இஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மூலமாக நம்ம இந்தியாவில் செல்ஃப் ஓன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் உருவாக்குறது டிஃபென்ஸ் கேட்டகரிக்கு. சரியா? ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் ஓன்ட் லைக் வெப்பன்ஸ் டெக்னாலஜி அதுக்கான பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்குறது, எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வெப்பன் சிஸ்டமை இந்தியாவுக்குள்ளாடி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. தென் லைசன்ஸ்டு ப்ரொடக்ஷன் டிசைன். ஸோ முன்னாடி நம்ம எல்லா ஸ்கீமே எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபென்ஸில் லைக் இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணுறது லாட் ஆஃப் லைசன்ஸ் சிஸ்டம் தான் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இப்போ ப்ரைவேட் பீப்புளுக்கு எல்லாத்துலேயும் இல்லை, கோர் வெப்பன் க்ரியேஷனில் அலோவ் பண்ண மாட்டாங்க. லைக் எக்யூப்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு இல்லைனா லைக் ரா மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் டு கன் மேக்கிங், மிசில் மேக்கிங், அது எல்லாமே ப்ரைவேட் செக்டாருக்கு லைசன்ஸ் ஃப்ரீ லைசன்சிங் மூலமாக பண்ண போகிறாங்க. அண்ட் தென் டெக்னாலஜி அசஸ்மெண்ட் செல், அது என்ன அப்படின்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் எந்தெந்த ஏரியாக்களில் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குறதுக்கான சோன் க்ரியேட் பண்ணுறது, எந்தெந்த ப்ரைவேட் லைக் இண்டஸ்ட்ரீஸ் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத இது பண்ணுறதுக்கும், ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ் உருவாக்குறது எல்லாமே செல்ஃப் ஓன் லைக் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வி கேன் கிரியேட், அதான் சப்மரைன்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் இண்டிஜினைசேஷன் அண்ட் சப்போர்ட் டு MSME அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய லைக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கன்ஸில் இருந்து பாம்ஸில் இருந்து எல்லாத்துக்குமே நிறைய ரா மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட். ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ அதை குறைக்கிறதுக்காக வி ஹாவ் டு கோ பை திஸ். ஸோ அதுக்கு ஸ்டார்ட் அப்ஸில் நம்ம இன்றைக்கி திருச்சி டு பெங்களூரு, ஸோ வி அனௌன்ஸ் எ காரிடார், கோயம்புத்தூர் வழியாக பெங்களூர் போகுது. அதே மாதிரி யூபியில் வி ஹேவிங் அ டிஃபென்ஸ் காரிடார். ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு, MSME செக்டார் மூலமாக நிறைய லைக் இப்போ BHEL கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாய்லர் அண்ட் லைக் பாய்லர் இண்டஸ்ட்ரி, பாய்லர் க்ரியேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அது திருச்சியில் இருக்கக்கூடிய, அதை பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கக்கூடிய போல்ட் நட்ஸு, ஸ்க்ராப்பர்ஸ், அப்புறம் லைக் அந்த ரப்பர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே உருவாக்கி கொடுக்க நிறைய MSME செக்டார்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி டிஃபென்ஸுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் மூலமாக அதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஸோ அதுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸ் எல்லாம் வேணும். அதுக்கான ஸ்கீம் தான் 50 ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்குறது. தென் ஆப்டிமைஸ் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பீப்புளுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறது. DRDO பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது 60% இந்தியாவிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணணும். இண்டிஜினைசேஷன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அதன் மூலமாக டிமாண்ட் க்ரியேட் ஆகும். தென் இண்டஸ்ட்ரி வில் க்ரோ இல்லையா? ஸோ தட்ஸ் த ரீசன். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ ஹெலிகாப்டர்ஸ், இப்போ ரஃபேல் விமானங்கள் கிட்டத்தட்ட 36ல் ஒரு குறிப்பிட்ட விமானங்கள் ஃப்ரான்ஸில் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக பண்ணுறாங்க. தசால்ட் நிறுவனமும் ரிலையன்ஸ் ஏவியேஷன் செக்டாரும் சரி, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துகிறது, வெளிநாடுகள்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதன் மூலமாக வி கேன் லேர்ன் அ லாட். அது ஒன்று.
அப்புறம் இனோவேஷன் அண்ட் R&D. ஸோ இது எல்லாமே நமக்கு லைக் இனோவேஷன் திங்கிங்கெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு டிசைன் இருக்கும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸ், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தெர் இஸ் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் எல்லாம் மாற்றி ஒரு புதிய லைக் இனோவேட்டிவ் திங்காக கொண்டு வரதுக்கு வி நீட் இன்குபேஷன் சென்டர்ஸ். அதெல்லாம் லைக் க்ரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னா இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஐடெக்ஸ் அப்படின்ற ஸ்டார்ட் அப் ஸ்கீமை உருவாக்குறாங்க. இன்குபேஷன் சென்டர்ஸ் அவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இனோவேட்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் அப் ஏரியா, அப்புறம் MSME செக்டாரில் இருக்கிறவங்க தே கேன் கோ அண்ட் டெஸ்ட் தேர் இட் செல்ஃப். கிட்டத்தட்ட அதன் மூலமாக 300 நியூ ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்குறது டார்கெட் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். அப்புறம் மிஷன் ரக்ஷா கியான் சக்தி, இது நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். இதோட மெயின் பர்பஸ் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகப்படுத்துறது ஆன் டிஃபென்ஸ் செக்டாரில். ஸோ பை ஃபைலிங் இனோவேஷன் பண்ணுறது மூலமாக இந்தியாவோட மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக நிறைய நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் உருவாக்க முடியும். அதுக்கான ஸ்கீம் தான் இனோவேஷன் அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ அண்ட் ஃபைலிங் த பேட்டர்ன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். தென் செகண்ட் நியூஸ் வந்து ஹெபியஸ் கார்பஸ் கேசஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போது அந்த லைக் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் 370 வந்து பேன் பண்ணப்பட்ட ஸ்டாப் பண்ணப்பட்டதுக்கு பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் த லடாக் யூனியன் டெரிட்டரி வாஸ் கிரியேட்டட் இல்லையா. ஸோ இந்த 2 யூனியன் டெரிட்டரிலையும் இப்போது நிறைய பேர் வந்து லேக்ஸ் ஆஃப் லைக் thousands ஆஃப் பீப்புள் வேர் கெப்ட் இன் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். அதுக்கு தே பாஸ்ட் அன் ஆக்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் 1978 மூலமாக நிறைய பேரை வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அதை எதிர்த்து நிறைய அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஹெபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெபியஸ் கார்பஸ் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 80% மேலே ஹெபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிறைய கேசஸ் வந்து லைக் நெகோசியேஷன் மூலமாக முடிச்சு வைக்கப்பட்டு நிறைய கேசஸ் வந்து ஒழுங்காக ஃபைல் பண்ணாதனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்றது இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவை பற்றி தெரியணும். லைக் ஹெபியஸ் கார்பஸ் கேட்டகரி நான் உங்களுக்கு சொல்லணும். தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பப்ளிக் சேஃப்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1978 ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா ஒரு பர்சன் வந்து 2 years வரைக்கும் கஸ்டடியில் வைக்கிறதுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த லாவை பாஸ் பண்ணி. இட்ஸ் அ ஸ்டேட் ஓன் லா, இட்ஸ் நாட் அ சென்ட்ரல் லா. டிடென்ஷன் ஆர்டர் கேன் பி கிவன் பை டிவிஷனல் கமிஷனர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்க முடியும். சேலஞ்ச் இந்த டிடென்ஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராக வேணா இருந்தாலும் ஹெபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ கோர்ட்டில் நிப்பாட்டுறது. ஸோ சம்டைம்ஸ் பர்சனல் செக்யூரிட்டி இல்லைனா இன்டர்னல் செக்யூரிட்டி கேட்டகரியில் தட் கேன் பி ஓவர் த்ரோன் ஹெபியஸ் கார்பஸ் கேட்டகரிஸ் கூட. ஸோ ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்றது பீப்புள் நோ தட் லைக் கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் ஆர்டிகிள் 32ல் இட்ஸ் அ பார்ட். ஸோ டு ஹேவ் அ பாடி, யாராவது இல்லீகல் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா அது ப்ரைவேட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ வித்தவுட் லீகலிட்டி தே ஆர் அரெஸ்டட், டிடென்ஷன் கடத்தப்பட்டா ஸோ அவங்கள எல்லாமே கோர்ட்டுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் போடும். த டைம் டியூரேஷன் வில் பி கிவன். சரியா? தென் ரிட் ஆன் அதர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் நாட் இஷ்யூட் வேர் த டிடென்ஷன் இஸ் லாஃபுல். ஒழுங்கான லீகாலிட்டி அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணப்பட்டால் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. த ப்ரொசீட் இஸ் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் அ லெஜிஸ்லேச்சர் ஆர் கோர்ட் அப்படின்ற அரெஸ்ட் பண்ணப்பட்டப்போ அதுக்கு டிடென்ஷன் ஆஃப் பை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அப்புறம் டிடென்ஷன் இஸ் அவுட் சைட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட் அப்படின்றப்போ ஹெபியஸ் கார்பஸ் வந்து ஹைகோர்ட்டில் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியாச்சுன்னா ஆல் ஓவர் இந்தியா ஜூரிஸ்டிக்ஷன். சரியா? அப்புறம் மெயினாக நான் உங்களுக்கு சொன்னது எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன்ட் ரைட். ஓகே. ஸோ இது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் வந்து ஒரு குற்றம் பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷன் மூலமாக அரெஸ்ட் பண்ணப்படுறது. இவங்க மூலமாக ஒரு ப்ராப்ளம் உருவாகும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிக்கப்பட்டப்போ லைக் நிறைய லீடர்ஸ், பிரிவினைவாத லீடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக அங்கே கலவரங்களும் பிரச்சனைகளை உருவாக்கும் அடிப்படையில் தான் அவங்க வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேட்டகரியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. தட்ஸ் த ரீசன் ஹெபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணப்பட்டப்பறம் இட் வாஸ் ரிஜெக்டட். ஸோ செக்யூரிட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டி கிரவுண்டில் லைக் இல்லைனா பாகிஸ்தானோட பிரிவினைவாதிகள் மூலமாக இங்கே டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் இல்லைனா இன்டர்னல் வயலன்ஸ் உருவாகக்கூடாது அப்படின்றதுனால அது வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. தட்ஸ் த மெயின் ரீசன். தென் தேர்ட் நியூஸ் வந்து எவின் அப்படின்ற ஸ்கீம், எலக்ட்ரானிக் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். இன்றைக்கி நம்ம யூனிவர்சலைசேஷன் ஆஃப் இம்யூனைசேஷன், போலியோவுக்காக இருக்கட்டும், லைக் ரெபோலா, ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வேக்சினேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வேக்சினேஷன் எல்லாமே வந்து இந்தியாவில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா நார்மல் சிட்டிசன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். எவின் அப்படின்ற ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணி முன்னாடி இருக்குது இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்டோரேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இல்லைனா ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆல் வேக்சினேஷன். சரியா? எந்தெந்த வேக்சினேஷன் ஸ்கீம் இருக்கோ அந்தந்த வேக்சினேஷன் எல்லா பர்பஸுக்குமே, டிவிக்காக இருக்கட்டும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ
அப்புறம் எந்தெந்த கோல்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் சேவ் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரில் சேவ் பண்ணப்பட்டிருக்குன்றது கூட நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ கோவிட்-19 நிறைய லைக் இன்ட்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, மெடிசின்ஸ் எல்லாமே. ஸோ அதையும் இந்த கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூ பீப்புள் கேன் லைக் சி ஹவு மச் மெடிசின்ஸ் வி ஆர் ஹேவிங், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அண்டர் தி கோவிட்-19 பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா எசென்ஷியல் ஐட்டம்ஸுக்கான ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமாக ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும் டெஃபிஷியன்சி இல்லாமல். ஸோ அதுக்காக இது ஹெல்ப் பண்ணோம். நேஷ்னல் ஹெல்த் மிஷன் தான் இந்த என்விஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறது. சரியா? என்விஸ் இல்லை, எவின் ப்ரோக்ராம். சரியா? இட்ஸ் அன் ஆப். இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன, இண்டிஜினியஸ்லி டெவலப் டெக்னாலஜி சிஸ்டம் டிஜிட்டைசஸ் அப்படின்னா டிஜிட்டலி வேக்சின் ஸ்டாக்ஸை வந்து உங்களுக்கு சொல்லும். ப்ளஸ் டெம்பரேச்சர் மானிட்டரிங், எங்கெங்கே கோல்டு செயின் ப்ராசஸில் வச்சுருக்காங்களோ அந்த டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எவின் எய்ம்ஸ் டு சப்போர்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் லைக் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். யூனிவர்சலைசேஷன் ஆஃப் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1985 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட 12 வேக்சின் ப்ரிவெண்டபிள் டிசீஸுக்கு நம்ம வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்கீமில். யூ பீப்புள் கேன் சி ஹியர் டிபி, மீசில்ஸ், ருபேலா, ஜப்பானீஸ் என்சிபாலிட்டிஸ், ரோட்டோவைரஸ், டயோரியா எக்ஸெட்ரா. இது நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து 65 ஏஜுக்கு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கும் இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸோ 65 இல்லை சாரி லைக் ஒரு 30-40 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ப்ரொவைடிங் அ ஹியூஜ் பாப்புலேஷன். இன்றைக்கி ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் இப்போ ரெபோலா வேக்சினேஷன் அப்போது நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்ஸை வந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணலை பிகாஸ் ஆஃப் ரூமர்ஸ் அண்ட் ஆல். ஸோ வேக்சினேஷன் இஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இன்றைக்கி நமக்கு இந்த கோவிட்-19 சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும்போது தெரியுது. டிபி, பிசிஜி வேக்சினேஷன் அதிகமாக எடுக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி இந்தியா பாப்புலேஷன் சேஃப்கார்டட் அப்படின்றதும் லைக் ஸ்டடி தான். இட்ஸ் நாட் அ ரிசர்ச், ஒரு ஜேர்னலில் வந்த ஸ்டடி தான், ஆர்டிக்கிள். சரியா? தென் SpaceX capsule returns safely from the space. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எலன் மஸ்கோட SpaceX அவங்களோட கேப்சியூல் வந்து அமுச்சு வச்சாங்க. இட்ஸ் அ டெமோ. ஸோ ஹியூமன்ஸை கொண்டு போகிறதுக்கு அது வந்து போயிட்டு நேற்றுக்கு அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி கரெக்டாக கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கடலில் அது பேராசூட் மூலமாக லைக் இட்ஸ் அ ரீயூசபிள் ஒன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம லைக் நிறைய லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸில் வி ஆர் யூஸிங் லைக் அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, கோர் ஏரியா, அது வந்து எல்லா ராக்கெட்ஸும் லான்ச் பண்ணப்பட்டோ அது கடலில் போய் நாசமாக போகும். ஸோ இது அப்படி இல்லை, ரீயூசபிள் திங்கிங். நம்ம இன்றைக்கி இந்தியாவில் அதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். இது ஸ்பேஸ் க்ரூ கொண்டு போகக்கூடிய வெஹிக்கிள். சரியா? ஸோ கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வர்றது ஹெல்ப் பண்ணும். அது முன்னாடியிலேருந்து வி ஆர் டூயிங். சரியா? யூஎஸை பொறுத்த வரைக்கும் இது ப்ரைவேட் முதல் தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் டூரிசம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். ஸோ இது அந்த கடலில் இறங்கி இருக்கக்கூடிய இமேஜ். இட்ஸ் லைக் ஆர்டிஃபிஷியலாக தான் போட்டிருப்பாங்க, இல்லைனா கிராஃபிக்ஸில் போட்டிருப்பாங்க. எனிவே திஸ் த மேட்டர். அது கடலுக்கு வெளியில் அப்படிலாம் நிற்காது. பேராஷூட் மூலமாக லான்ச் பண்ணுவாங்க. பேராஷூட்ஸ் நிறைய பேராஷூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஃபைனலி இட் வில் பி ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க அதோட ப்ராசஸை. சரியா? தென் phase 2 and phase 3 clinical trials for கோவிஷீல்டு. கோவிஷீல்டு அப்படின்ற மெடிசின் ஆக்ஸ்போர்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் செரம் இன்ஸ்டியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் பூனேயில் இருக்கக்கூடிய அவங்க தான் அதை தயாரிக்க போகிறாங்க. அதுக்கான அனுமதிகளை பெற்றிருக்காங்க. வித் ஜாயின்ட் வெஞ்சர் வித் ஆஸ்ட்ராசெனெகா அண்ட் தென் ஸ்வீடிஷ் பிரிட்டிஷ் ஃபார்மா ஜெயிண்ட் அவங்க கூட சேர்ந்து இந்தியாவில் அதை தயாரிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வி நீட் டு கெட் அப்ரூவல். ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹியூமன்ஸுக்கு, ஸோ கோவிட்-19 அஃபெக்ட் டெமோக்ராஃபிக்கில் இருக்கக்கூடிய பீப்புள் ஆல் ஓவர் இந்தியாவில் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு phase 2 and phase 3. ஸோ 2020 எண்டில் இது வந்து கிளினிக்கல் ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா வேக்சினேஷனும் 2021 தான் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் வெரி லெஸ். சரியா? ஸோ இதை பற்றியான நியூஸஸ் யூ பீப்புள் நோ நீட் டு எக்ஸ்பிளைன். இப்போ கோவேக்சின் அப்படின்றது கிளினிக்கல் ட்ரையலில் இருக்குது. இன்னும் அந்த கிளினிக்கல் ட்ரையல் முடியலை. ஆகஸ்ட் 15 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் தென் இந்த கோவிஷீல்டாக இருக்கட்டும், கோவேக்சினாக இருக்கட்டும், இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் அண்டர் தி லைக் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, phase 1 phase 2 கேட்டகரி. phase 1 முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். phase 2 கேட்டகரி, phase 2 3 கேட்டகரியில் ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1200 பேருக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க.
லைக் 18 ஆட் சைட்ஸில் இருந்து அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் லைக் இப்போது கோவேக்சின் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸை செலக்ட் பண்ணி தே வில் இன்ஜெக்ட் வித் த பெர்மிஷன் ஆஃப் த பேஷண்ட்ஸ். அப்புறம் கோவிட்-19 அஃபெக்டட் ஆஃப் த பர்சனை கோவிட்-19ஓட வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள குணப்படுத்துவாங்க ஃபைனல். ஸோ இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் நார்மலாக லைக் பேஷண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க, வெளியில் வரும் அப்ரூவல் கிடச்சி. கரண்ட் ட்ரெண்ட் இன் இந்தியா கேஸ் ஃபேட்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ 2.11% இந்தியாவை பொறுத்த வரைக்கும். வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி லெஸ். சரியா? தென் கிராண்ட் சேலஞ்ச் இந்தியா ப்ரோக்ராம் மூலமாக தான் இதை பண்ணுறாங்க. இட்ஸ் அ இனோவேஷன் பயோடெக்னாலஜி கேட்டகரியில் இனோவேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம் வித் அவுட்டர் கண்ட்ரீஸ். அவுட்டர் கண்ட்ரீஸ்னால் வெளி கம்பெனியாக இருக்கலாம், ஃபாரின் கண்ட்ரீஸாக இருக்கலாம், ஹூவர் இட் இஸ். லைக் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில். இது எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் பயோடெக்னாலஜியோட இனோவேஷன் அதிகப்படுத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட கவுன்சில் அண்டர் தி பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். சரியா? இட்ஸ் அ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் செட்டப் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எய்ம்ட் அட் கேட்டலைசிங் இன்னோவேட்டிவ் ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் வித்தின் இந்தியா வித் அதர் கண்ட்ரீஸ் கூட சேர்ந்து இந்தியாவில் பண்ணது. நேஷ்னல் பயோஃபார்மா மிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமியாக சேர்ந்து இந்தியாவுக்குள்ளாடி இனோவேஷனும் பயோ பார்மசெட்டிக்கல் கேட்டகரியை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு டெவலப்மெண்ட் பண்ண அது கிட்டத்தட்ட 2017 வி லான்ச் த மிஷன். 1500 crore வந்து இதுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கோம். 50% ஃபண்டட் பை தி வேர்ல்டு பேங்க். இதே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது பிராக். சரியா? தென் 6th நியூஸ் வந்து 24 ஸ்டேட்ஸ் நவ் அண்டர் தி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம். இது ஒரு பக்கத்தில் குட் ஸ்கீம், இது ஒரு பக்கத்தில் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இதில் கிட்டத்தட்ட 24 ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் தமிழ்நாடு வில் ஆல்சோ ஜாயின். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் என்ன அப்படின்னா இட் ஸ்டார்டட் அஸ் தி இன்டர் ஸ்டேட் போர்ட்டபிலிட்டி ஆஃப் ரேஷன் கார்ட்ஸ் இன் 2009. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. இன்றைக்கி ரேஷன் லைக் ஃபேர் ரேஷன் ஷாப்ஸ் மூலமாக லைக் பீப்புளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது வந்து இப்போது ஆதார் கார்டு மூலமாக லிங்க் பண்ணி லைக் ஃபேராக டூப்ளிகேட் கார்டு எல்லாமே கேன்சல் ஆகும். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா மைக்ரண்ட் பீப்புள் வந்து வெளி ஊர்களில் இருக்காங்கன்னா தே வில் கெட் பெனிஃபிட்டட் பை திஸ். பெனிஃபிட் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கும், எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படின்றது. ஐடென்டிஃபிகேஷன் வில் பி ஈஸி, டூப்ளிகேட் எல்லாமே கலைஞ்சிடும். இப்போ தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக ரேஷன் கார்ட்ஸ் 4 வச்சுருப்பாங்க சில வீடுகளில், அதெல்லாம் இப்போ இல்லை. ஸோ ப்ராப்பராக அதன் மூலமாக லூப் ஹோல்ஸ் வந்து அடைக்கப்பட்டிருக்கு, சேவ் பண்ணப்பட்டிருக்கு நிறைய லீக்கேஜஸ். அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ் இப்போ அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷனில் அதிகமாக அவங்க சொந்த ஊர்களுக்கு போகிறதுக்கான ரீசன் அவங்களுக்கு ஒழுங்கான ஃபுட் பேக்கேஜஸ் ப்ரொவைட் பண்ணப்படலை. ஸோ அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 2 அந்த பாவர்ட்டி எண்ட் பண்ணுற ஹங்கர் எண்ட் பண்ணக்கூடிய பாவர்ட்டி இஸ் 1. ஸோ ஹங்கரை எண்ட் பண்ணக்கூடியது அதை வந்து இதன் மூலமாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அண்ட் தென் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் அவர் ரேங்கிங் வென்ட் to 102. அதுலேயே நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேஷன், ஸோ அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டால் இப்போது ஒரு ஏரியாவில் ஒரு ரேஷன் ஷாப் இருக்குது அப்படின்னா அந்த ரேஷன் ஷாப் அந்த லாஜிஸ்டிக்கல் ஏரியாவில் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அவங்களுக்கான லைக் ப்ரொக்யூர்மெண்ட்டை கரெக்டாக பண்ண முடியும் அந்த ரேஷன் ஷாப் ஓனர்ஸ். இதே இது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் மூலமாக போகும்போது லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் வில் பி தேர். ஏன்னா அந்த யார் எப்போ எங்கே வேணால் நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போது யூ ஆர் ஹியர், யூ ஆர் சென்னை, யூ ஆர் இன் டெல்லி, யூ கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளோ பண்ணணுன்றது அந்த ப்ராப்ளம் இருக்கும். லேக் ஆஃப் டேட்டா, மைக்ரண்ட் டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டேட்ஸ் கிட்ட ப்ராப்பராக கிடையாது. ஸோ இதுலேயும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணப்படணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகிள். தென் யுனைடெட் நேஷனோட ரிப்போர்ட் ஆன் இம்பேக்ட் ஆஃப் லைக் கோவிட்-19 ஆன் சில்ட்ரன். ஸோ இப்போ ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய குழந்தைங்க வந்து லைக் பசினால் இறந்து போவாங்க, மேல் நியூட்ரிஷன் ப்ராப்ளம். அப்புறம் நிறைய லைக் சில்ட்ரன்ஸ் வந்து ஏர்லி ஏஜில் மேரேஜ் பண்ண கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து லைக் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் அதிகமாக பாதிக்கும் அப்படின்றதான். நிறைய டிஜிட்டல் டிவைட் அதிகமாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் டிஜிட்டல் டிவைட் அதிகமாக இருக்கிறனால நிறைய பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதான் இந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக சொல்கிறேன். யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். தென் நெக்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்ஸ்வால் கோல்ஃப் ரிசார்ட் இன் மணிப்பூர். ஸோ இதை வந்து ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் மூலமாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்தியா ஃபுல்லாக வி ஹேவிங் அ இன்டகிரேட்டட் லைக்
சர்க்கியூட் லைக் புத்திஸ்ட் சர்க்கியூட் அப்படின்னு ஒன்று உருவாக்குறோம் டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்காக. புத்தா வாழ்ந்த இடங்கள், புத்தா போன இடங்கள், புத்தா பிறந்த இடம், புத்தா லைக் லாஸ்ட்டில் அவர் லைக் என்லைட்மெண்ட் அடைஞ்ச ஏரியா, அதுக்கப்புறம் அவரோட சமாதிகள், இது எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்காக தெர் இஸ் அ சர்க்கியூட். அது மாதிரி மகாத்மா காந்தி சர்க்கியூட் இருக்குது, அவர் போன இடங்கள், அவர் பண்ண இல்லை. அது மாதிரி ராமாயண சர்க்கியூட் இருக்குது. ஸோ ரிலீஜியஸ் ஓரியன்டாகவும் இருக்கும், கல்ச்சரல் ஓரியன்டாக இருக்கும், ஈகோ ஃப்ரெண்ட்லி கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வில்லேஜ் சர்க்கியூட் ஆல்சோ தேர், அது மகாத்மா காந்தியோட இதில் வரும். அது மாதிரி ஈகோ டூரிசமை டெவலப் பண்ணுறது, ஈகோ டூரிசம் ஏரியாவையும் டெவலப் பண்ணுறாங்க. அதில் தென்ஸ்வால் அப்படின்ற பிளேஸில் கோல்ஃப் ரிசார்ட் ஒன்று உருவாக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் மூலமாக. சரியா, தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கோல்ஃப் ரிசார்ட்டெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் கேட்பாங்க. ஸோ தெர் இஸ் அ புத்திஸ்ட் சர்க்கியூட், அப்புறம் கோஸ்டல், டெசர்ட், ஈகோ, அப்புறம் ஹெரிட்டேஜ், அப்புறம் ஹிமாலயன் சர்க்கியூட், கிருஷ்ணா, த நார்த் ஈஸ்ட், அப்புறம் ராமாயணா சர்க்கியூட், ரூரல், ஸ்பிரிச்சுவல், சூஃபி, திருத்தன்கரா ஜெயினிசம் பீப்புளுக்கானது, ட்ரைபல் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ இதெல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ்ட் அண்டர் தி சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் பைரோலிசிஸ் அப்படின்றது, ஸோ இப்போ பிபிஇ லைக் ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக டாக்டர்ஸ், அந்த கோவிட்-19 டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே அந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அது எல்லாமே வந்து இன்றைக்கி லைக் பைரோலிசிஸ் ப்ராசஸ் மூலமாக அது வந்து லைக் மக்காத குப்பைகள் எல்லாம், அது டேமேஜில் நீங்கள் புதைக்கிறதுனால இட் ஓன்ட் ஹெல்ப். ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும், அதிகமான வெப்பத்தில் எரித்து அதிலேருந்து கேஸ் எடுக்கிறது இல்லைன்னா ஆயில் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. ஸோ பைரோலிசிஸ் ப்ராசஸ் வி ஸ்டடிட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதிகமான வெப்பத்தில் இந்த க்ளோஸ்டு கண்டெய்னர் வித்தவுட் ஆக்சிஜன் அதை பேர்ன் பண்ணும்போது இட் வில் பிகம் எ சார்கோல். இப்போ நீங்கள் விறகுகளை எரிக்கிறீங்க, உட்டை எரிக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பிகம் எ சார்கோல். ஸோ அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸை எரிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாய்சனஸ் கேஸை வெளியில் விட மாட்டோம், அதுலேருந்து வரக்கூடிய மீத்தேன் எல்லாமே வந்து எனர்ஜி கிரியேஷனுக்கு பயன்படுத்துவாங்க. அதில் அதை அதிகமான வெப்பத்தில் எரிக்கும்போது இட் வில் பிகம் அ லிக்யூட் அண்ட் இட் வில் ஃபார்ம் அஸ் அ ஆயிலாக வெளியில் வரும். அதையும் வந்து நம்ம பயோ டீசல், பயோ எனர்ஜியாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கேசிஃபிகேஷன் அண்ட் so for the purpose. The 10th news and the final news, higher education financing agency HEFA அப்படின்றது. ஸோ இன்றைக்கி நியூ எஜுகேஷன் பாலிசியிலே நான் இதை உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கி இந்தியனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை வந்து ஹைலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்டு யூனிவர்சிட்டிஸாக மாற்றுறதுக்கும், ஐஐடி ஈக்குவலாக இல்லைன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்ட் போன்ற பல்கலைக்கழகங்களுக்கு ஈக்குவலாக உருவாக்குறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் இஸ் மஸ்ட். அதுக்காக HEFA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி உருவாக்குறாங்க. அதில் எல்லா காலேஜஸ் யார் யாருக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வேணுமோ அவங்க எல்லாமே ஒரு எக்ஸ்க்ரோ அக்கௌண்ட், ஒரு நார்மல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க ஒரு 10 crore அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் 10 times லோன், அப்படின்னா 100 crore வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. லோன் மீன்ஸ் HEFA மூலமாக. HEFA இஸ் அ ஏஜென்சி கிரியேட்டட் பை தி கவர்மெண்ட். ஆனால் டைஅப் வித் தி கேனரா பேங்க் கூட டைஅப்பில் இருக்கும். அதன் மூலமாக இந்த ஃபண்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி தே ஹாவ் டு பே இட் பேக். எந்த அளவுக்கு இயர்லி பேசிஸில் அவங்க வந்து அந்த ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், எந்த அளவுக்கு அவங்க ஃபண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதில் 10 times அவங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் அ லாங் டியூரேஷன். அந்த எக்ஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் 10 crore வந்து இல்லைனா 20 crore அப்படின்றது எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும், லைக் கேபிட்டல் கேட்டகரி. சரியா? ஸோ that's all about today's current affairs students. Now the time for the MCQ. So daily current affairs MCQ 5th August 2020. First question, statement number 1, globally of the 68% area that is prone to coastal flooding, over 32% can be attributed to regional SLR, that is sea level rise. Second statement, IPCC released the special report on the ocean and cryosphere in a changing climate, which underlined the dire changes taking place in oceans, glaciers and ice deposits on land and sea. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So second question, which of the following statements are correct about the Huluk gibbons? So statement number 1, the 2 districts used to be covered with dense and tropical forest. They also adapt to living on the ground and can bear the high temperatures. Second statement, Eastern Huluk gibbon, it inhabits in all the states of the Northeast
listed on Schedule 1 of the Indian Wildlife Protection Act 1972? Options are A, one only, B, two only, C, both, D, neither. So question number 3, which of the following statements are correct about the equator? Statement number 1, the Galapagos Islands spread over almost 60,000 square kilometer are a part of equator. Equator line passes through it. Statement number 2, the cold Humboldt current touches the equator, lead to a high congregation of marine species. So options are A, one only, B, two only, C, both, D, neither. So fourth question, which of the following channels separate Minicoy and Lakshadweep? Options are A, 9-degree channel, B, 8-degree channel, C, 10-degree channel, fourth option, 5-degree channel. Question number 5, Saddle Peak, the highest of Andaman Nicobar. So presence in which of the following islands? Options are A, North Andaman, option B, Little Andaman, option C, Car Nicobar, option D, Little Nicobar. So sixth question, in regard to insider trading, consider the following statement. Statement number 1, the structured digital database will be preserved for a period of at least 9 years after completion of relevant transaction. Statement number 2, such database will not be outsourced and will be maintained internally with adequate internal controls to ensure non-tampering of the database. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So question number 7, in the context of hammer missile, which of the following statements are correct? Statement number 1, hammer, highly agile modular munition, extended range, is a long range air to ground weapon. Second statement, it has been developed by joint venture of DRDO and Safran Electronics and Defense for the French Air Force and Navy. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Eighth question, which of the following statements are correct about RIC? So Russia, India, China. So statement number 1, RIC countries occupy over 30% of the global landmass and contribute to over 47% of global GDP. Statement number 2, when the RIC dialogue commenced in the early 2000s, the three countries were positioning themselves for a transition from a unipolar to a multipolar world order. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 9, in regard to Dole. So it's an Asiatic one. So consider the following statement. Statement number 1, the Dole is a native to Central, South and Southeast Asia only. Statement number 2, it is a diurnal pack hunter which preferentially targets medium and large size mammals. Statement number 3, the Dole is already extinct in about 10 Asian countries except India. Options are A, one only, B, two only, C, both, C, 1 and 2, D, 2 and 3 only. So Dole under the Asiatic, so Dole mammal. So question number 10, operation breathing space between India and which of the following country? Options are A, Singapore, B, Israel, C, France, D, Malaysia. That's all students, hope you people answered. Thanks a lot for joining with us.